இன்னைக்கு குளிர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நேற்றை விட காலைல போயிட்டு வந்த உடனே தூங்கிட்டேன். ஒரு 5 போல் மெசேஜ் பண்ணாங்க. யாருன்னா என் முதலாளியோட அக்கா மெசேஜ் பண்ணாங்க. ரிவர் இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ மீண்டும் காலையில் எழுந்து ஸ்கூல் டியூட்டி கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷத்தில். ஸோ இன்னைக்கு குளிர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நேற்றை விட நேற்றாவது பரவாயில்ல, குளிர் அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. ஏன்னு தெரில, சரியான குளிர். 15 டிகிரி காமிச்சதுக்கா. எழுந்த உடனே ஃபோனை செக் பண்ண விஷயம் அதுதான். இப்போது ரூமில் ஓடுற ஏசி டிகிரி பார்த்தீங்கன்னா 21 ஓடிட்டுருக்குது. இப்போது வெளில பார்த்தீங்கன்னா 15, 16 ஓடினோடனே யோசிக்கிறேன், அப்போ ஏசி ஆஃப் பண்ணிட்டா வெளியே இருக்க குளிர் உள்ளே வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக குளிர்னு எப்படிலாம் சமாளித்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது இந்த குளிரில். வெயில் வந்தால் ஏன்டா வெயில் வருதுன்னு அடிச்சுக்கிறோம், குளிர் வந்தால் ஏன்டா குளிர் வருதுன்னு யோசிக்கிறோம். குளிர் அடிக்கணும், நார்மலாக அடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி. ஊட்டி கொடைக்கானலில் இருக்கும் பார்த்தீங்களா, மதியம் டைமு, ஸோ காலைல டைமு, கொஞ்சம் ஈவினிங் டைம் இருக்கிற காற்றுங்க அந்த குளிர் தான் இப்போது இங்கே நைட் அடிக்கிறது. பரவாயில்ல, ஈக்குவலாக தான் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இதில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன, அங்கே மேகமூட்டம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ போய் டீயை குடிப்போம். ஏன்னா இப்போ நான் நடந்து போகலான்னு தான் பிளான் பண்ணேன். நடந்து போகலான்னு, குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, நடந்தெல்லாம் போக முடியாது. நான் கார்லேயே போய்க்கிறேன். காலையிலே நடந்தால் நல்லதுன்னுவாங்க. ஆனால் ஜீன்ஸு ஷர்ட்டு, ஜீன்ஸு பேண்ட்டு, ஷூ கொண்டு போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் மேலே ஜர்க்கினை போட்டோன்னே இன்னும் குளிருது. என்ன பண்ணுறது, இப்போ தான் ஏசிலேருந்து ஏஞ்சி வந்தோம்ல, ஸோ அப்படி தான் இருக்கும். பார்ப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் தூங்குவோம், சரிங்களா? சரி கைஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ போய் டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான், டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் இல்லைன்னா ஃபோன் அடிச்சிருவாங்க. கரெக்ட் டைமுக்கு நான் போகலன்னா ஃபோன் அடிப்பாங்க. அதுதான் ஒரு ஹெவியான வேலை நமக்கு. ஏனென்றால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்கே சொல்லுவேன், மேடம் நீங்கள் எப்பவுமே வர்றது லேட்டு தான், ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக வந்தேன்னு சொல்லலாம்னு வச்சுங்க. நான் அப்படி தான் லேட்டாக வருவேன். நீ உன் வேலை என்ன, சீக்கிரம் வர்றது தானே, நீ சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்லுவாங்க. அதனால் அது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம டைமிங்னா நம்ம 6:40 6:40க்கு போயிடுவோம். அவங்க வெளில வர்றது லேட்டாக ஆனாலும் சரி, சீக்கிரம் ஆனாலும் சரி, அது அவங்க விருப்பம். நம்ம போக வேண்டிய கடமை என்னென்னா 6:40க்கு போகணுமா, 6:40 போய் உட்காந்துப்போம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி கைஸ், போயிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் போகிறது அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். டீ கைஸ், ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே நேராக என்ன பண்ணேன், காலைல போயிட்டு வந்த உடனே தூங்கிட்டேன். ஒரு நல்ல ஒரு தூக்கம், காலைல சாப்பிடவும் இல்லை, நேராக வந்து தூங்கிட்டேன். என்னன்னு தெரில, ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நைட்டு போயிட்டு வந்த உடனே கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு இருந்தேன். குளிச்சுட்டதுக்கப்புறம் டைம் பார்த்தா மணி 11:15 ஆகிடுச்சு. ஆஹா, இப்போ சீக்கிரம் ஓடணுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஓடினவன் தான். ஓட்டத்துக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அஸ்லாமுக்கு வேலை இருந்துச்சா, சரி ஓகே. அவன் என்ன பண்ணால், ஒரு நர்ஸை கூப்பிட்டு வந்தான். அது கால் வலிக்கெலாம் அது வேலையே செய்யாமல் இருந்தாங்கன்னா, நம்ம ஊரில் ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நடக்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு ஒரு நர்ஸை கூப்பிட்டு வந்து, அது எதுக்காவது ஒரு நடக்கிற மாரி, கை கால் அசைக்கிற மாரி ஏதோ ஒரு மிஷின் இருக்குது போல கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது எனக்கு சரியாக தெரில. ஸோ அதை வச்சு நடந்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் மிஸ் கால் கொடுத்ததுக்கப்புறம் வந்தாங்க. வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும். ஸோ சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சாப்பாடுங்கிறது தெரில, போய் தான் பார்க்கணும், சரிங்களா? சரி கைஸ், வேறு எங்கேயாச்சும் சாயங்காலம் போகிறதா இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ சாப்பிட வந்துச்சு. என்னடா ரைஸை காணும், சாப்பாடு குழம்பு அவ்வளோ நல்லாவா இருக்குது. சாப்பிட்டதுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போது எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் மெசேஜ் பண்ணாங்க. ஒரு 5:30க்கு இருக்கும், ஆமாம், ஒரு 5:30 போல் மெசேஜ் பண்ணாங்க. யாருன்னா என் முதலாளியோட அக்கா மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, புது ரேஞ்ச் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துரு 6 மணிக்குன்னாங்க. சரி ஓகே, 6 மணிக்கு தானே
வந்தலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட நிறுத்தினேன். எடுக்கக்குள்ளேயே நான் நினச்சேன் சரி எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சாவது எடுக்கலாம். எங்கே போகிறாங்க, யார் போகிறா ஒன்றுமே தெரில. சரி எதுக்கு எடுத்துகிட்டு சரி எங்கே போகிறோன்றது பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கலான்னு தான் நான் இருந்தேன். இப்போது எங்கே வந்திருக்கேன்னா பையன் கூட வந்தேன். பையன் சுத்த விட்டா இன்னைக்கு. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட ரவுண்ட் அப் ஒன்று இருக்குது, அங்கே வரையும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபகத் வீட்டுக்கு போகணுன்றான். இல்லைடா நான் வந்து உன்னை இறக்கி விட்டு நான் போகிறேன்டா வீட்டுக்குன்றான். இல்லை பிளான் கேன்சல் ஆகிடுச்சு, நீ என்னையும் கூப்பிட்டு போன்ட்டான் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு போகிறேன். சரி வீட்டுக்கு போக சொல்லிட்டான். இதுக்கப்புறம் வேலை எதுவும் வருமே பயந்துட்டே போனேன். கடுப்பில் இருந்தேன். ஐயோ இப்போ இவனை கூப்பிட்டு போகிறோன்னு சாக்கில் நம்மளும் வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்குள்ளே டக்குன்னு திரும்ப ஃபோன் வந்துச்சு போல அவனுக்கு. ஃபோன் பண்ணி திரும்ப வா, கேன்சல் இல்லை, பிளான் சொதப்பில்லை, நீ திரும்ப வான்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டே சொல்கிறான் திரும்பவும் போகணுன்னு. இட்ஸ் ஓகே வா போவோம், எனக்கு பிரச்சனை இல்லை, வா கூட்டு போய் விடலான்னு. மறுபடியும் பயந்துட்டே வந்தேன். எங்கே திரும்பவும் இந்த வீட்டுக்கிட்ட இந்த மெயின் என்ட்ரன்ஸ்கிட்டே திரும்பவும் பிளானு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானோன்ற யோசனையிலே வந்தேன். வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டேன். இறக்கி விட்டதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டு வரணும்னு கேட்டேன். 11:30 வரணும்னா. ஈயா 11:30 வரணும், அதுக்கு முன்னாடியெல்லாம் கூப்பிட மாட்டியா, தூங்கலாம்னு நினச்சேனே. நமக்கு இந்த வெள்ளி சனி தான் லீவு, ஸ்கூலு டியூட்டி. ஸோ அந்த டைம்லேயாவது தூங்கலாம் நினச்சாலும் முடியாது போடுறது சீக்கிரம். பரவாயில்ல. இப்போ பையனை எங்கே இறக்கி விட்ருக்கேன்னா அவன் ஃப்ரெண்டு வீட்டில் பின்னாடி இருக்குது. ஸோ அங்கே தான் இறக்கி விட்ருக்கேன். இப்போது போகிற வேலை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு கன்றாவி ஸ்டாண்டு கிண்டு எதுவுமே இல்லை எதாவது வச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பரவாயில்ல, இப்போதைக்கு இங்கேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் வெளியே போகிற வரையும் வீடியோ எடுக்கிறேன். சரி அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போகிறது இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றது மட்டும்தான் இருக்கும். அது மஜ்லிஸில் ஆள் யாருமே இல்லை. மேலே உள்ள மஜ்லிஸில் சாப்பாடு கிடைக்கும். அதுவும் என்ன கிடைக்கும்னா வழக்கம் போல் கிடைக்கிறது ஆட்டு மஜ்பூஸ் தான். பட் எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ மேலுன்னு நான் சொல்லுவேன். பரவாயில்ல, அது கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்றலாம். சரி இப்போ போவோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வருவோம். ஓகேங்களா? வேறு எங்கேயாச்சும் நடுவில் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் இருக்கும். வேறு எங்கேயாச்சும் போகிறதா நடுவில் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ வீட்டை தாண்டி வந்தாச்சு. ஏன்னா பார்க்கிங் போட்டுட்டு வீடியோ எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா கத்தாரா பக்கத்தில். இது இடம் பேர் எனக்கும் தெரில. இந்த பக்கம் தண்ணி இருக்கும், ரிவர். இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தான் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு பண்ணுறதுக்கு, காற்றோட்டமாக நின்று காற்று வாங்கிட்டு அப்படியும் ஜோடியாக நின்று பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதான். இதுங்க வேறு ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி தான் அந்த ரவுண்டை போட்டு அங்கே வரி வந்துட்டு தான் திரும்பிட்டு போனேன். செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறது, இவங்க பேச்சு கேட்டு தானே ஆகணும். நான் எங்கேயாவது முறைப்பானா எதாவது சொல்லுவேனான்னு யோசிச்சுட்டே பார்த்தான் என்னைய. நான் என்னப்பா சொல்ல போகிறேன் உன்னைய, நான் எதாவது சொல்ல சண்டை வரும். நீ செல்லப்புள்ள வேறு எல்லா வீட்டுக்கும். ஸோ நம்ம கோவப்பட்டு எதாவது சொல்ல நீ அங்கே போய் சொல்ல, ஊருக்கு போடா நாயேன்னு துரத்தி விட்ருவாங்க அப்புறம். ஸோ இந்த ரவுண்டை போட்டு தான் இது. இந்த ரவுண்டை போட்டு வரையும் வந்துட்டு போனேன். சரி கைஸ், இப்போ மெயின் டோருன்ற பாருங்க, மெயின் என்ட்ரோட தொட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வேணாம், அங்கே இருக்குது மெயின் ரோடு. ஸோ போவோம். வேறு எதாச்சும் வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஹே கைஸ், இப்போது திரும்பவும் நான் சொன்னல, அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தால் வேலை வராமல் இருக்காது, வேலை வந்துடும். ஸோ அதேமாரி வேலை வந்துருச்சு. எங்கே போகிறேன்னா அல்மீரா சூப்பர் மார்க்கெட் தான் போகிறேன். எதுக்குன்னா ஏதோ 2 ஜாமான் வாங்கும். ஒரு ஜாமான் தான் வாங்கணும். பிரெஸ்ட்டு என்னடா சிக்கன், அது ஏதோ ஒரு சிக்கன் பாக்கெட், அது ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. செஸ்ட்டு தான் அது. ஸோ அது வாங்கணுமா, அதனால் இப்போ கிளம்பிட்டேன். அல்மீராவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். உள்ள லேடிஸ் யாருமே இல்லை, நான் வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஸோ லேடிஸ் இருந்தாங்கன்னா எடுக்க மாட்டேன், இப்பயும் சொல்லிடுறேன். சரிங்களா? போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ கைஸ், ஒரு வழியாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:20. ஸோ வந்தாச்சு. இந்த நிசான் நிற்கிது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் இருக்க டோர் இருக்குல்ல, இந்த வீடு தான் அது. இங்கே தான் பையன் இருக்கான். ஸோ நான் வண்டி இந்த சைடில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இருங்க. கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. நான் தான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். வண்டியை பார்க்கிங்கை போட்டாச்சு கரெக்டாக. இப்போது பார்க்கிங்கை போட்டாச்சா. கிளம்புனது என்ன ஒரு 11 மணிக்கிட்ட கிளம்புனேன்.
ஸோ அவன் தான் பையன் சொல்லிட்டான் 11:30 வர சொல்லி. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், 11 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். இதுக்கே பொறுமையாக தான் வந்தேன். பொறுமையாக வந்து கூட 20 நிமிஷம் தான் ஆச்சு. இதே நான் வேகமாக வந்திருந்தேன்னா 10-15 நிமிஷத்தில் வந்துடலாம் போல இருக்குது. ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆமாம், அன்டைம் ஆகிடுச்சில்ல, இதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், சரப்பூர்னு காற்று வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது இங்கேருந்து எத்தனை மணிக்கு இன்னும் கிளம்புவேன்னு தெரில. போனால் தான் தெரியும். காலைல எழுந்திரிக்கணும். நாளைக்கு முதலாளி வேறு வராராம். அது வேறு ஏர்போர்ட்டுக்கு போகணும். நாளைக்கு நைட்டு திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது இதே டைமு. ஸ்கூல் லீவ், அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா நம்மளை நிம்மதியாக தூங்க விட மாட்டுறாங்களே. அதுதான் ஒரு தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணுறது, எரிச்சலாக வருது. ஸோ இப்போ என்னன்னா, இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவேன், நான் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறது, தூங்கி திரும்ப காலைல ஏந்திரிக்கணும், வீடு கழுவணுமா. நான் தான் சொன்னேன், வேலையை பிரிச்சுக்கலாம். காலைல நீ வீடை கழுவிடு, காரை நான் கழுவிடுறேன் அப்படின்னு யோசித்தான். சரி ஓகேன்ட்டான். அவன் காலைல ஏஞ்சி வீடு கழுவுறானாலும் மதியம் கழுவுறானோ அதே நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மதியம் ஒரு 3-4 மணிக்கா போயிட்டு வண்டியை கழுவிட்டு நிறுத்திட்டோன்னா பிரச்சனை இல்லை. நைட்டு நான் தான் ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு சாயங்காலம் நைட்டு இன்னொரு ஆள் தேவை லக்கேஜ் எடுக்கிறதுக்கு. அதுக்கு அஸ்லாம் சொன்னால், நீ என்ன பண்ணுற, நீ ஃபஸ்ட்டு போய் முதலாளிட்ட வண்டியை கொடுத்துட்டு நீ எங்கே வெயிட் பண்ண, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். எப்படி நாளைக்கு ஃபார்முக்கு போகிற வேலை இருக்கும், அது எப்படி நான் 11-12 மணிக்குள்ளே வந்துடுவேன். அதுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் வந்துடுறேன் ஏர்போர்ட்டுக்கே அப்படின்னா. சரி ஓகே, நல்லது தான். ஏன்னா நம்ம இங்கேருந்து லக்கேஜ் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அவனும் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக மேனேஜ் ஆகிடும். ஏன்னா இவன் அஸ்லாம் போயிட்டு வரதுக்கு இப்படி 11 ஒரு 12ன்னு வச்சா கூட என் முதலாளி வர்றது 12:30. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. சரி நாளைக்கு அதை பார்த்துக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பக்குள்ளே வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகிறோங்கிறத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? நேற்று அன்றைக்கே 12:45, இன்றைக்கி எத்தனை மணி ஆகும் தெரில, பார்ப்போம். ஹே கைஸ், ஒரு வழியாக பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30. அன்றைக்கி 12:45, இன்றைக்கி 12:30. ஸோ வர வழியில் போலீஸ் செக்கிங்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போது ஊர்லேருந்து வந்தவங்களாம் விசா எடுத்துகிட்டு இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களாம் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம வண்டியில் தான் எல்லாமே பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம வண்டியை, அதாவது இந்த வண்டியை பேரை எடுத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, சல்யூட் அடிச்சிருவாங்க ஆள் இருந்தால். ஏன்னா கவர்னர் ஆச்சு, அவர் பேரில் தானே இந்த வண்டி இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது பையனை கூட்டிகிட்டு இறக்கி விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தாங்க, ஏதோ சொன்னான் அரபியில், அது எனக்கு சரியாக புரியல. அவன் பக்கத்தில் இருக்கான், ஆமாண்ணா. சரி ஓகே போகன்ட்டான். ஸோ வந்தாச்சு. முதுகுலாம் வலிக்குது, மெயினாக கால் வலிக்குது. போய் தூக்கம் வருது. சரி கைஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பை, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.